எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிற மாதமாய் இந்த மாதம் இருப்பதாக. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். 2 மடங்குனா என்ன? உங்களுக்கு கொடுத்துருக்கத 2 ஆக்குறது இல்ல. உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தார்ல, கொடுக்கணும்னு எழுதி வச்சிருந்தார்ல, எத்தனை நாடுகள்ல உங்களை பயன்படுத்தணும்னு எழுதி வச்சிருந்தார்ல, எத்தனை அற்புதங்கள் உங்களை கொண்டு நடப்பிக்கணும் எழுதி வச்சிருந்தார்ல, எத்தனை கோடிகள் ரட்சிக்கப்படும் எழுதி வச்சிருந்தார்ல, நீங்க வெட்கப்பட்டதை பார்த்த உடனே அந்த லிஸ்டையே மாத்தி அதை டபுள் ஆக்கறான்னு வரோம். அது என்ன சொல்றான் யோபு? செல்வ நாட்கள் சொல்றான், சீர் அப்படின்னு சொல்றான். அந்த சீர் இவன் டவுன்ல இருக்கும்போது சொல்றான், இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எனக்கு திரும்ப வந்தா நலமா இருக்கும்னாரு. கர்த்தர் சொன்னாரு, அது இல்லடா, அத மாதிரி 2 மடங்குனாரு கர்த்தர். கையை தட்டு. Desire to live beyond the life limits. வாழ வேண்டிய வாழ்க்கை தரத்துக்கு மேலாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புங்கள். 8 திக்கும் கதவுகள் உங்களுக்காய் திறக்கப்படும். காரணம், உங்கள் நினைவுகள் வல்லமையானது, அது மிகவும் வல்லமையானது. உங்கள் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். எப்படி இருக்குமா? எப்படியோ அப்படி இருக்குமா கர்த்தர் சொன்னார். ஸோ உங்க வாழ்க்கை தரத்துடைய அந்த 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 ஸ்டாண்டர்டை யார் நிர்ணயிக்கிறா? நீங்களா கர்த்தரா? நீங்களா கர்த்தரா? அவன் நினைவு எப்படியோ அப்படி அவனும் இருக்கிறான். அப்ப லைஃபை வந்து செட் பண்றது, ஃபிக்ஸ் பண்றது நீங்களா அவரா? நீங்க தான். நீங்க தான். நீங்க தான். ஒரு blank செக் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, அதுல எவ்வளவு எழுதுறது யாரு? நீங்க தான். நான் சொல்றேன், beyond the life limits. எல்லாம் சொல்லுங்க, beyond the limits. வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகளுக்கு மேலாக, அந்த எல்லைகளுக்கு மேலாக வாழ்வது. என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். அடுத்து வாசிங்க, கண்மலையிலிருந்து என்ன எனக்கு நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர். அது என்ன சொல்றான் யோபு? செல்வ நாட்கள் சொல்றான், சீர் அப்படின்னு சொல்றான். அந்த சீர் இவன் டவுன்ல இருக்கும்போது சொல்றான், இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எனக்கு திரும்ப வந்தா நலமா இருக்கும்னாரு. கர்த்தர் சொன்னாரு, அது இல்லடா, அத மாதிரி 2 மடங்குனாரு கர்த்தர். கையை தட்டு. ஓ ஆ பாதங்களை நெய்யில கழுவுனானா, அத மாதிரி இப்ப டபுள் த ஃபோல்ட் ஒன்று ஆசிரியக்க போறேன்னாரு. நீ வெட்கத்திற்கு தக்கதாக 2 மடங்கு. நான் ஏற்கனவே கொடுத்த வெளிப்பாடு உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்றேன். 2 மடங்குனா என்ன? உங்களுக்கு கொடுத்துருக்கத 2 ஆக்குறது இல்ல. உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தார்ல, கொடுக்கணும்னு எழுதி வச்சிருந்தார்ல, எத்தனை நாடுகள்ல உங்களை பயன்படுத்தணும் எழுதி வச்சிருந்தார்ல, எத்தனை அற்புதங்கள் உங்களை கொண்டு நடப்பிக்கணும் எழுதி வச்சிருந்தார்ல, எத்தனை கோடிகள் ரட்சிக்கப்படும் எழுதி வச்சிருந்தார்ல, நீங்க வெட்கப்பட்டதை பார்த்த உடனே அந்த லிஸ்டையே மாத்தி அதை டபுள் ஆக்கறான்னு வரோம். உங்கள் எதிர்காலம் 2 மடங்கு ஆயிருச்சு. வெட்கப்பட்டவங்களுக்கு மட்டும் சிறப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. God's plan will be multiplied, double folded. Double fold. 2 மடங்கா உங்க ஆசீர்வாதத்தை திருப்புறார் தேவன். கர்த்தர் நல்லவர். யோபு என்பவன் வாழ்க்கை தரத்துக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அதான் எழுதுறான், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். என்ன செய்ய போறார்? உங்களுக்கு ஆராய்ஞ்சு பார்க்க முடியாத செய்வார். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி ஆகும்? வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது அப்படின்னு எவ்வளவு ஆராய்ஞ்சு பார்த்தாலும் எண்ணி முடியாத, எல்லாம் சொல்லுங்க, எண்ணவே முடியாதான். நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பான். சில சாட்சி சொல்லுவாங்க, ஒரே சாட்சி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. 1947 வருஷம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யல. அவங்களுக்கு இனிமே செய்ய போறாரு நிறையா.
எண்ணி முடியாத, எல்லாம் சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு விரும்புறாரு தெரியுமா கர்த்தர்? அதிசயமா இருக்கணும்னு விரும்புறாரு. ஏன் தெரியுமா அதை விரும்புறாரு? நீங்க அதிசயமா இருந்தா தான் உங்க கடவுள் அதிசயமான கடவுள்னு மற்றவங்க விசுவாசிச்சு வருவாங்க. நீங்க சாட்சி சொல்லுவது போல சாட்சியா இருப்பது தான் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். உங்க கடவுளை அவங்க நம்புவாங்க. ஐ வில் டிஸ்பிளே மை க்ளோரி. ஒரு சேலையை கூட விற்கிறதுக்கு முன்னாடி கெட்டி விடுறாங்க அந்த பொம்மைகிட்ட, டிஸ்பிளே பண்ணணும்ல. அந்த பொம்மை வந்து அதை கட்டின உடனே அந்த சேலை எவ்வளோ சார், ஒரு ஷர்ட்டை போட்டு சர்வானியை போட்டு நிற்க விடுறாங்க. அப்படித்தான் உங்களை அவர் டிஸ்பிளே பண்ணி நிப்பாட்டுறாராம். தேவனை டிஸ்பிளே பண்ணியிருக்காரு பாருங்க, காலில் நெய்யில் கழுவு. அவன் ஒரு டிஸ்பிளேக்கு நம்ம எல்லாரும் யார் தெரியுமா? டிஸ்பிளே. வெளியில் ரெட்ஷிப்புன்னு கடை பேர், ஜீசஸ் கிரைஸ்ட்டு. உள்ள ஏற்றுக்குமா வேணாமான்னு பார்க்குறேன். நீங்களாம் டிஸ்பிளே. நீங்கள் அப்படியே செருப்பை போடாமல் பழைய ஜிப்பாப்பு கிடையாது, டிஸ்பிளே. எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஆம் த டிஸ்பிளே. ஆமாம், அவர் அற்புதத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, அதிசயத்துக்கு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டிய வாழ்க்கை லிமிட்டுக்கு மேலே உங்களை கொண்டு போகிற கதவுகள் இந்த மாதம் திறக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எத்தனை பேர் என்னோட வச்சு ஆமென் சொல்கிறீர்கள்? நீங்கள் என்ன பேர் சொல்லுகிறீர்களோ அந்த பேர் அந்த மாதத்திற்கு உண்டாகிறது. ஆமென் சொல்லுவோம். ஆதியாகமம் அந்த வசனத்தை மட்டும் வாசனை முடிச்சிருவோம். 2:19 தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. எல்லாத்தையுமே சாம்பிள் மண்ணில் படைச்சு முன்னாடி வைக்கிறாராம், உங்க முன்னாடி வைப்பாராம். கொண்டு வந்து என்ன செஞ்சாராம்? அவன் என்ன பேர் வைக்கிறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாம் என்ன பேர் வைக்க போறான்? வரிசையா குதிரை இருக்கு, அது இருக்கு. பேர் வைக்கிறது என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நாட்டில் பேர் வைப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் ஐயா காதுல நுழையிற மாதிரி ஒரு பேர் வைங்க, குச்சின்னு பேர் வச்சேன், அதுதான் காதுக்குள்ள நுழையணும். அது பேர் கிடையாது. குப்சாமி ராமசாமின்னு வைக்கிற பேர் கிடையாது. எபிரேய மொழியில பெயர் என்றால் குணம் என்று அர்த்தம். பெயர்னா என்ன அர்த்தம்? குணம்னு அர்த்தம். அப்ப இவர் வராரு, இவன் என்ன குணத்தை அது மேல வைக்க போறான்னு வந்து நிக்கிறாரு. புரியலையா? நீங்க யாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறான் மோசே. அவர் சொன்னாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். சார், பேரை கேட்டா குணத்தை சொல்றீங்க, பேர்னா குணம் தான். இன்னொரு இடத்துல உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறான், உங்க நாமம் என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, அது அதிசயம்டா அப்படின்றாரு. சொல்லிட்டு அப்படியே தட்டிட்டு போயிட்டா ஜல்லுன்னு. என் நாமத்தை நீ கேட்பானேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத தட்டிட்டு தட் இஸ் வண்டர் அப்படின்னு போயிட்டாரு. இன்னொரு இடத்துல மோசே கேட்கிறான், வாட்ஸ் யுவர் நேம்? அவர் சொல்ற, நான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடைய தேவன். ஆண்டவரே பேர் கேட்கிறேன். பெயர் என்றால் குணம்தான் பேரு, குணம்தான் பேரு. அதனாலதான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? உன் குணத்தை தெரிஞ்சு உன்னை நான் அழைச்சிருக்கிறேன் அர்த்தம். இங்க ஆதாம் பேர் வைக்க போறான். பேர் என்ன? குணத்தை வைக்க போறான். அவன் என்ன பேர் வைக்கிறான்னு பாப்பான்னு பார்த்தோன்னா அப்படியே குதிரை செஞ்சு கொண்டு வர்றாரு மண்ணுல. அவன் சொல்றான், அவன் மைண்டுக்குள்ள ஏற்கனவே ஹார்ஸ்னா ஓடுறதுன்னு அவன் மைண்ட் ஏற்கனவே இருக்கு. அவன் பேர் வைக்கிறான் ஹார்ஸ் அப்படின்னு வச்ச உடனே, இவன் ஹார்ஸ்ன்னு வச்ச உடனே தான் அந்த ஹார்ஸ் பவரே அதுக்கு வந்துச்சான். அடுத்து லயன் அப்படின்னு வச்சோன்னா அதுக்கு அந்த வீரமே வந்துச்சான். இவன் என்ன பேர் வச்சானோ அந்த பேருக்கேத்த குணம் அந்த மிருகத்துக்குள்ள வந்துச்சான். அவன் நாக்குல அவ்வளவு பவர் இருந்துச்சு. மாசம் என்ன பேர் வைக்கிறேன்னு வந்து நிக்கிறாரு. நான் என்ன பேர் வைக்கிறேன்னு அதான் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிற மாதமாய் இந்த மாதம் இருப்பதாக. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். அவன் என்ன பேர் வைத்தானோ அதுவே பேராயிருச்சு. அவ்வளவுதான். ஐயா நீங்க உங்க பேர், அவர் சொல்றதா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புட்டாரு. இட்ஸ் ஃபினிஷ்டு. ஆக உங்க வாயை திறந்து நல்லா பேசுங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாசம் நீங்க நம்புறதல்ல, நீங்க நம்ப முடியாததை செய்வார் தேவன். தைரியமா போங்க, செய்ய ஆரம்பிப்பார்.
இந்த மாசத்துல ஸ்டார்ட் ஆகும், அது நிக்காது, போயிட்டே இருக்கும். இனிமே என்னுடைய லைஃப் ஸ்டைல் பியாண்ட் த லைஃப் லிமிட்ஸ். நேற்று சாயந்தரத்துல ஒன்று கடவுள் என்கிட்ட பேசிட்டாரு, பியாண்ட் த லைஃப் லிமிட்ஸ், பியாண்ட் த லைஃப் லிமிட்ஸ், பியாண்ட் த லைஃப் லிமிட்ஸ். உங்கள் பாதங்கள் நெய்யினால் கழுவப்படட்டும், உங்கள் சிந்தனைகள் மேலான நோக்கட்டும், உங்கள் குறுகிய மனநிலையிலிருந்து விசாலமான மனநிலைக்கு வாங்க. ஒரு நெருக்கத்தில் இருக்க நம்ம விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டு வரோம். உங்கள் இருதயங்கள் உயரட்டும், எண்ணங்கள் உயரட்டும், மகிமை உங்கள் வாழ்க்கையில் உட்பிரவேசிக்கட்டும். எத்தனை பேர் ஐஸ்வர்யத்தை விரும்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் என்ட்ராக ஆரம்பிக்கும். இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் என்ட்ராக ஆரம்பிக்கும். யோபுவின் பிள்ளைகளை விட ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த தேசத்திலே இல்லையா? நான் அந்த வசனத்துக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க, ஆனால் யோபு பிள்ளைகள் லெவலுக்கு அவனை நான் விசுவாசிக்கிறேன். என் ஃபெய்த் உங்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும், உங்கள் ஃபெய்த் உங்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும். ஆமென். கண்கள் முடிச்சு வைப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்மையான காரியங்கள் நடைபெறட்டும், தீமையானவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் துரத்தப்படட்டும், இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் சபை பில்டிங்கை பிளஸ் பண்ணுறோம், எங்கள் சபையோடு இணைந்திருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை நீ செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். யோபுவுக்கு மாத்திரமல்ல, யோபுவின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறேன். அவன் பாதங்கள் நெய்யினால் கழுவப்பட்டது, அவனுக்காய் கண்மையிலிருந்து எண்ணெய் நதியாய் ஓடி வந்தது. எங்கள் தேவன் யோபுவின் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர், எங்கள் பாதங்கள் நெய்யாய் கழுவப்படுகிற நாட்களுக்குள் நாங்கள் நுழைந்திருக்கிறோம். ஓ, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம். We are your children, Father. நாங்கள் உங்களுடைய வித்தாய் இருக்கிறோம். நாங்கள் அனுபவிப்பதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ரிலீஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.